1980ஆம் ஆண்டுகளில் சோவியத் யூனியனில் உள்ள ஜார்ஜியா நாட்டின் சலெஞ்சிகா மாவட்டத்தில் ஹுடானி அணை கட்ட தொடங்கப்பட்டது. அருகில் உள்ள எங்குரி அணைக்கும் ஹுடானி அணைக்கும் இடையே தகவல் தொடர்புக்காக ரேடியோ கோபுரங்கள் பல அமைக்கப்பட்டன. மின்சார வசதி இல்லாத காட்டுப்பகுதியில் இந்த கோபுரங்கள் இருந்ததால் அவற்றுக்கு தேவையான மின்சாரம் வழங்க 1993இல் 8 அணுமின் ஜெனரேட்டர்கள் சோவியத் அரசால் தயாரிக்கப்பட்டன. இந்த ஜெனரேட்டர்கள் ஸ்ட்ரோண்டியம் 90 என்ற அணுவின் கதிரியக்க சிதைவுவால் உண்டாகும் வெப்பத்தை மின்சாரமாக மாற்றிக் கொடுத்தன. ஆனால் அப்போது ஜார்ஜியா சோவியத் யூனியனுடன் சுதந்திரத்துக்காக போரிட்டது. இந்த போரால் ஹுடானி அணை கட்டுவது அப்படியே நிறுத்தப்பட்டது. மேலும் இந்த ரேடியோ கோபுரங்கள் மற்றும் அணுமின் ஜெனரேட்டர்கள் பிரித்து எடுக்கப்பட்டன. அதற்கு உள்ளே இருந்த கதிரியக்க அணுக்களை கொண்ட சிலிண்டர் வடிவான மையப்பகுதிகள் காணாமல் போய்விட்டன. இந்த கதிரியக்க சிலிண்டர்கள் 1 மணி நேரத்தில் சுமார் 4.6 சியவேர்ட்ஸ் அளவு கதிர்வீச்சை வெளியிடும். மனித உடலில் 5 சியவேர்ட்ஸ் அளவு கதிர்வீச்சு பாய்ந்தால் 50% மரணத்திற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த கதிரியக்க சிலிண்டர்கள் மீது எந்தவொரு எச்சரிக்கையும் எழுதப்பட்டு இருக்காது. சுமார் 4 இன்ச் அகலமும் 6 இன்ச் உயரமும் மட்டுமே இருக்கும். இவற்றின் எடை 10 கிலோ வரை இருக்கும். பார்ப்பதற்கு உலோகத்தால் ஆன சிலிண்டர் போல் இருக்கும். 1998ஆம் ஆண்டில் சுவேனேடி பகுதியில் உள்ள இடியானி என்ற கிராமத்தில் முதல் 2 கதிரியக்க சிலிண்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. உடனே ஜார்ஜியா அரசாங்கம் அவற்றை பாதுகாப்பாக அகற்றிவிட்டது. 1999இல் பக்கத்தில் உள்ள லபரட்சிலா கிராமத்தில் இருந்து மேலும் 2 சிலிண்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த வருடம் மே மாதம் அவை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கிடங்கில் வைக்கப்பட்டன. 8 சிலிண்டர்களில் 4 இதுவரை மீட்கப்பட்டு உள்ளன. மேலும் அதுவரை மக்கள் உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் அகற்றப்பட்டன. டிசம்பர் 2ஆம் தேதி 2001 கடுமையான குளிர்காலம். லியா என்ற கிராமத்தை சேர்ந்த 3 பேர் விறகு தேடி 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு காட்டிற்கு தங்களது சிறிய லாரியில் போகிறார்கள். மாலை சுமார் 6 மணி அளவில் காட்டில் விறகு சேகரித்துக் கொண்டு இருக்கும் போது 2 உலோக சிலிண்டர்கள் கிடப்பதை பார்க்கிறார்கள். மேலும் அந்த சிலிண்டர்களை சுற்றி 3 அடி தூரத்திற்கு பனி உருகிப் போய் தரையில் இருந்து ஆவி போய்க் கொண்டு இருந்தது. அவர்களில் ஒருவர் அந்த சிலிண்டரை தூக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அது மிகவும் சூடாக இருந்ததால் உடனே கீழே போட்டுவிடுகிறார். மேலும் அன்று இரவு நேரம் வந்துவிட்டதால் அவர்கள் சேகரித்த விறகை வண்டியில் ஏற்ற முடியவில்லை. எனவே அடுத்த நாள் காலையில் விறகை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். இரவு காட்டில் தங்குவதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். காட்டில் இருந்து ஒரு பாறையை ஒட்டி நெருப்பை பற்ற வைத்து சமையல் செய்ய தொடங்குகிறார்கள். மேலும் அந்த சிலிண்டர்களை உயர் மூலமாக கட்டி தூக்கி வந்து அருகில் வைத்துக் கொள்கிறார்கள். அதிலிருந்து வரும் சூட்டின் மூலமாக குளிர் காய்கிறார்கள். ஒரு பக்கத்தில் நெருப்பும் இன்னொரு பக்கத்தில் சிலிண்டர்களை வைத்து நடுவில் அமர்ந்து கொள்கிறார்கள். இரவு உணவிற்கு பிறகு தூங்க செல்கிறார்கள். சிறிது நேரத்தில் அனைவரும் வாந்தி எடுக்க தொடங்குகிறார்கள். இது அவர்கள் சிலிண்டர்களை தொட்டதில் இருந்து 3 மணி நேரம் கழித்து நடக்கிறது. மேலும் கடுமையான தலைவலி, குமட்டலால் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் அவர்களால் இரவு தூங்க முடியாமல் போகிறது. அடுத்த நாள் அவர்களின் நிலை இன்னும் மோசமாக மாறுகிறது. தாங்கள் சேகரித்த விறகில் பாதியை மட்டும் ஏற்றிக்கொண்டு தங்களது கிராமத்திற்கு புறப்படுகிறார்கள். டிசம்பர் 3ஆம் தேதி சுமார் 5 மணி அளவில் லியா கிராமத்திற்கு வந்து சேர்கிறார்கள். சிறிது நேரத்தில் முதல் நபருக்கு முதுகில் கடுமையான அரிப்பு மற்றும் எரிச்சல் ஏற்படுகிறது. மேலும் அவரால் பேச முடியாமல் போகிறது. ஆனாலும் அவர் உடனே மருத்துவமனைக்கு செல்லவில்லை. 2ஆம் நபருக்கு தோலில் கடுமையான வலி ஏற்படுகிறது. மேலும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. உடனே அவர் மருத்துவமனைக்கு செல்கிறார். ஆனால் காட்டில் தான் பார்த்த சிலிண்டர் பற்றி மருத்துவமனையில் சொல்லவில்லை. அங்கு அவருக்கு சாதாரணமாக அளிக்கப்படும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒரு நாள் கழித்து அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறது.
மூன்றாம் நபருக்கு உடல் முழுவதும் எரிச்சல் ஏற்படுகிறது, மேலும் அவரால் விரல்களை மடக்க முடியாமல் போகிறது. மேலும் அனைவரின் முதுகுகளிலும் தோல் உரிந்து வர தொடங்குகிறது. இதை பார்த்து உறவினர்கள் உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறார்கள். டிசம்பர் 22ஆம் தேதி அவர்கள் அனைவரையும் சுகுடிடி பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் அணு கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவருகிறது. உடனடியாக அரசாங்கத்திற்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் ஜார்ஜியா தலைநகரான டபிலிசியில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆப் ஹெமாட்டாலஜி மற்றும் டிரான்ஸ்ஃபியூஷன் மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். கடுமையான சிகிச்சைக்கு பிறகு ஜனவரி 23ஆம் தேதி 2002 அன்று மூன்றாம் நபர் குணமடைந்து வீடு திரும்புகிறார். ஆனால் மற்ற இருவரின் நிலைமையும் கவலைக்கிடமாக மாறுகிறது. இதனால் ஜார்ஜியா அரசு சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் உதவியை நாடுகிறது. சர்வதேச அணுசக்தி நிறுவனம் முதல் நபரை ரஷ்யாவில் மாஸ்கோவில் உள்ள பர்னாசியன் பெடரல் மருத்துவ மையத்தில் அனுமதிக்கிறது. இரண்டாம் நபர் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் உள்ள பெர்சி இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கிறது. இரண்டாம் நபருக்கு 2 வருடத்திற்கு மேலாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கடுமையான தோல் சிகிச்சைக்கு பிறகு மார்ச் 18, 2003இல் அவர் குணப்படுத்தப்படுகிறார். ஆனால் முதல் நபரின் பாதிப்புகள் குணமடையவில்லை. அவரின் முதுகு வழியாக அதிக அளவு கதிர்வீச்சு உள்ளே சென்றுவிட்டது. அவரது இதயம் மற்றும் பிற உறுப்புகள் கதிர்வீச்சால் கடுமையாக பாதிக்கப்பட்டுவிட்டன. அவரின் முதுகு மொத்தமும் புண்ணாகிவிட்டது. தீவிர சிகிச்சை மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் பல கொடுக்கப்பட்டாலும் அவரது நிலை முன்னேறவே இல்லை. தோல் பிரச்சனைகளை சரிசெய்ய பல அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் காசநோய் பாதிப்பால் பாதிக்கப்பட்டார். கதிரியக்க சிலிண்டரை தொட்டு 893 நாட்கள் கழித்து மே 13, 2004 அன்று அவர் மாரடைப்பால் உயிரிழக்கிறார். அதே சமயம் முதலில் இந்த செய்தி வந்த போதே ஜார்ஜியா அரசு இந்த சிலிண்டர்களை மீட்கும் பணியில் ஈடுபடுகிறது. ஆனால் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக அந்த காட்டிற்குள் செல்ல முடியவில்லை. டிசம்பர் 29 அன்று மீண்டும் தேடுதல் முயற்சி மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியை சென்று அடைய முடியவில்லை. இதனால் ஜார்ஜியா அரசு சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் உதவியை மீண்டும் நாடுகிறது. 2 நாட்கள் கழித்து மீண்டும் செய்யும் முயற்சியும் தோல்வியில் முடிகிறது. மேலும் அந்த சிலிண்டர்கள் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் மனிதர்கள் அதற்கு மிகவும் அருகில் சென்றால் மட்டுமே கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படும் என்பதால் குளிர்காலம் முடிந்த பிறகு அவற்றை மீட்க முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பிப்ரவரி 2, 2002 அன்று மீட்பு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதிகமான பனிப்பொழிவால் இந்த மீட்பு நடவடிக்கை மிகவும் கடினமாக உள்ளது. 10 இன்ச் மொத்தமுள்ள லெட் உலோகத்தால் ஒரு பெரிய குடுவை செய்யப்படுகிறது. லெட் உலோகம் அணுகதிர்வீச்சை வெளியே செல்ல அனுமதிக்காது. இதன் எடை சுமார் 5.5 டன் ஆகும். ஒரு பழைய இராணுவ லாரியின் பின்புறம் அதை பொருத்துகிறார்கள். சுமார் 41 பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொருவரும் 40 வினாடிகள் மட்டுமே கதிரியக்க சிலிண்டர் அருகில் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். சுமார் 10 அடி நீளமுள்ள இரும்பு பிடிகள் மூலம் கதிரியக்க சிலிண்டர்களை தூக்கி லெட் கொள்கலனில் வைக்கிறார்கள். இந்த பணியில் ஈடுபட்ட அனைவரின் கதிரியக்க அளவும் சோதிக்கப்படுகிறது. கதிரியக்க சிலிண்டர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டு அரசு கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றன. சிலிண்டர்கள் மீது எச்சரிக்கை குறிப்பிடப்படாது இந்த விபத்திற்கு காரணம் என்று சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் அறிக்கை கூறுகிறது. மேலும் கதிரியக்க சிலிண்டர்களை இப்படி காடுகளில் போடுவது சட்டவிரோதம். சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு ஜார்ஜியாவில் மட்டும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் 1991 முதல் 2000 வரை சுமார் 300 கதிரியக்க சிலிண்டர்களை கண்டறிந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் கணக்கில்லாத சிலிண்டர்கள் ஜார்ஜியாவின் காடுகளில் இன்னும் மறைந்திருக்கலாம். இத்துடன் லியா கதிரியக்க சம்பவம் எபிசோடு முடிவடைகிறது மற்றும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.
மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும்.